Hi friends, welcome to Alpha Mathematical Institute, Avadi, Chennai. இப்போ இந்த வீடியோவில் த்ரீ டைமென்ஷனல் ஜாமெட்ரியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். டைரெக்டாக ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட் 2,1,6 in the plane containing the point 2,1,0, 6,3,3 and 5,2,2. ஓகே, ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் 2,1,6 அப்படின்ற பாயிண்டோட இமேஜ் கால்குலேட் பண்ணணும் இந்த பிளேனில். எந்த பிளேன் அப்படின்னு சொன்னால், இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரியாக இருக்கிற பிளேனில் இந்த பாயிண்டோட இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரியும். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ என்ன கான்செப்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த x1, y1, z1 அண்ட் x2, y2, z2 அண்ட் x3, y3, z3 இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இதுதான். x மைனஸ் x1, y மைனஸ் y1, z மைனஸ் z1, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 equals to 0. ஓகே, ஸோ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற பிளேன் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ரைட் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப், ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் x minus x1 அப்போ x minus 2, y minus y1 அப்போ y minus 1, z minus z1 z minus 0, x2 ஸோ இதுதான் x2 y2 z2. ஓகே, அப்போ 6 minus 2, 6 minus 2 எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 4. நெக்ஸ்ட் 3 minus 1, 3 minus 1 எவ்வளோனா 2. அப்புறம் 3 minus 0 அது வந்து 3. ரைட். அண்ட் தென் இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் x3 y3 z3 அப்போ 5 minus 2, 5 minus 2 எவ்வளோ அப்படின்னா 3. நெக்ஸ்ட் 2 minus 1 அப்போ 2 minus 1 எவ்வளோனா 1. நெக்ஸ்ட் 2 minus 0, 2 minus 0 எவ்வளோனா 2. ஓகே, ஸோ இந்த டிட்டர்மினன்ட். ரைட். ஸோ திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், விச் இம்ப்ளைஸ் இந்த x minus 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடும். அப்போ 2 இன்ட்டு 2 4, ஸோ இது 4 மைனஸ் 1 இன்ட்டு 3 3 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் மைனஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 4 இன்ட்டு 2 8, 4 இன்ட்டு 2 8 minus 3 into 3 9. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் z இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 4 மைனஸ் 6, ஸோ இது வந்து 4 மைனஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஐ வில் கெட் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இது வந்து 1ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான், மைனஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு இது ஒரு மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து இசட் இன்ட்டு 4 மைனஸ் 6 அப்போ 4 மைனஸ் 6னா மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஃபைனலாக வில் கெட் எக்ஸ் மைனஸ் 2, இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 minus 2 times of z equals to 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே,
ஸோ இதை ஃபர்தரா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், ரைட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபர்தரா we will get this equation. அப்போ x plus y minus 2z, x plus y minus 2z minus 2 minus 1. Okay, so it will become minus 3. Okay, so it's equals to 0. So இதுதான் வந்து equation of a plane containing the given 3 point x plus y minus z minus 3 is equals to 0. Okay, so இப்போ நம்ம அந்த பாயிண்டோட இமேஜ் கன்சிடர் பண்ணோம். சப்போஸ் இதுதான் வந்து நமக்கு அந்த பிளேன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கன்சிடர் பண்ணுங்க, இதுதான் அந்த பிளேன். இதுதான் நமக்கு அந்த பிளேன். ஓகே, ஸோ எந்த பிளேன்? இந்த பிளேன் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 2z மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பிளேன். இப்போ இங்கே தான் நமக்கு பீன்ற பாயிண்ட், அதாவது 2,1,6 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்டோட பி அப்படின்ற பாயிண்ட், இந்த பாயிண்டோட இமேஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்டோட இமேஜ் எங்க இருக்கும்னா அப்படியே இங்க கீழே இருக்கும். இந்த பாயிண்டோட இமேஜ் இங்க இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து பி டேஷ், இதை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பி டேஷ் அப்படின்ற இந்த லைனு பிளேனை இங்க ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஓ அப்படின்னு நேம் வச்சுக்கலாம், ரைட்? இப்போ இந்த பி டேஷ் அப்படின்ற லைனோட ஈக்குவேஷன் ரைட் பண்ண போறேன். இப்போ பி டேஷ் அப்படின்ற லைனோட ஈக்குவேஷன் எழுதணும்னா அந்த பி டேஷ் அப்படின்ற இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்றது தெரியணும். அப்ப இந்த லைன் வந்து 2,1,6, அதாவது பி அப்படின்ற இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்புறம் இந்த லைனுக்கு பேரலா ஏதாவது வெக்டர் இருக்கா அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த லைனுக்கு பேரலா ஒரு வெக்டர் இருக்கு. அது என்ன வெக்டர் அப்படின்னா இந்த நார்மல் வெக்டர் டு த பிளேன். அப்ப நார்மல் வெக்டர் டு த பிளேன் வந்து இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ல இருந்து இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அப்போ வந்து ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார், இதுதான் நார்மல் வெக்டார். ஓகே, அப்போ பி டேஷ் அப்படின்ற லைனோட ஈக்குவேஷனை ஈஸியா நம்ம ரைட் பண்ணிடலாம். ஏன்னா பாயிண்ட் தெரியும், அப்புறமா என்ன தெரியும், நார்மல் வெக்டார் தெரியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பி டேஷ் அப்படின்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஈக்குவேஷன் ஆஃப் பி டேஷ் அப்படின்றது x minus 2 divided by 1 is equals to z minus 1 divided by 1 is equals to சாரி, இங்க z minus 1 கிடையாது, y minus 1 divided by 1 is equals to z minus 6 divided by minus 2. இதுதான் பி டேஷ் அப்படின்ற லைனோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டியை நான் வந்து சம் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இதையும் இந்த டீயையும் கம்பேர் பண்ணா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி பிளஸ் 1ன்னு கிடைக்கும். இதையும் கம்பேர் பண்ணா இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2t பிளஸ் 6 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பி டேஷ் அப்படின்ற இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட எக்ஸ் கோஆர்டினேட் டி பிளஸ் 2ன்னு இருக்கும், ஒய் கோஆர்டினேட் டி பிளஸ் 1ன்னு இருக்கும், இசட் கோஆர்டினேட் மைனஸ் 2t பிளஸ் 6ன்னு இருக்கும். இப்போ இந்த ஓ அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓ அப்படின்ற இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலேயும் இருக்கு, ஆக்சுவலா இந்த பிளேன் மேலேயும் இருக்கு. அப்போ இந்த ஓ அப்படின்ற பாயிண்ட்ல இந்த பாயிண்டோட ஓன்ற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம்னா டீயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அட் ஓ ரைட். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் ஓங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பிளேன் ஈக்குவேஷன்னா இதுதான் பிளேன் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இசட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட்
எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ்னா டி பிளஸ் டூ. நெக்ஸ்ட் ஒய் இருக்கு. ஒய்ன்றது டி பிளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு இசட் இருக்கு. இசட் அப்படின்றது மைனஸ் டூ டி பிளஸ் சிக்ஸு மைனஸ் த்ரீ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ இது வந்து டி பிளஸ் டூ பிளஸ் டி பிளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இது வந்து எவ்வளோ கிடைக்கும்னா பிளஸ் ஃபோர் ஃபோர் இன்ட்டு டி இது ஒரு மைனஸ் டுவெல் இது மைனஸ் த்ரீ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஓகே ஸோ இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி அப்போ டூ டி ப்ளஸ் இங்கே ஒரு ஃபோர் டி டூ டி ப்ளஸ் ஃபோர் டி அப்போ சிக்ஸ் டி அப்படின்னு கிடச்சிரும். இங்கே டூ இங்கே ஒரு ஒன்று த்ரீ இங்கே ஒரு மைனஸ் த்ரீ கேன்சல் ஆயிரும். மைனஸ் டுவெல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ இதில் இருந்து டி இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும்னா டூ அப்படின்னு கிடச்சிரும். வேல்யூ ஆஃப் டி வந்து டூ. அப்போ பாயிண்ட் ஓ என்ன? தேர்ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்ற அந்த பாயிண்ட் என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் டி பிளஸ் டூ. டி பிளஸ் டூனா டூ பிளஸ் டூ ஃபோர். ஒய் கோஆர்டினேட் டி பிளஸ் ஒன் அப்போ டூ பிளஸ் ஒன். அப்போ டூ பிளஸ் ஒன் அப்படின்றது த்ரீ. அப்புறம் இசட் கோஆர்டினேட் மைனஸ் டூ இன்டூ டி பிளஸ் சிக்ஸு. அப்போ மைனஸ் டூ இன்டூ டூ மைனஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸு அப்போ டூ. ஓகே ஸோ அப்போ ஓ அப்படின்ற பாயிண்டோட கோஆர்டினேட் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்னன்னா ஃபோர் கமா த்ரீ கமா டூ. இதான் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட். இப்போ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ பி டேஸ் அப்படின்ற பாயிண்ட்டை இந்த பி அப்படின்ற பாயிண்டோட இமேஜ்னு எடுத்திருக்கோம். அப்போ ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஓல இருந்து பி டேஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வேற டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஓ அப்படின்ற பாயிண்ட் பி டேஸ் அப்படின்ற லைனோட மிட் பாயிண்ட். அப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பி டேஸ் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரைட் பண்ணிடலாம். ஓகே ஸோ அதை எப்படி இப்போ ரைட் பண்றோம் அப்படின்னா இதுதான். ஸோ நமக்கு ஓ அப்படின்ற பாயிண்ட் இப்போ தெரியும். ஓ அப்படின்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஓன்ற பாயிண்ட்டை எழுதிக்கலாம். ஸோ ஓன்ற பாயிண்ட் என்ன? 4,3,2 இதுதான் ஓன்ற பாயிண்ட். 4,3,2 ரைட். பிங்கிற பாயிண்ட்டும் தெரியும். 2,1,6 இதான் பின்ற பாயிண்ட். பி டேஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் தான் இது. அப்போ இப்படி ரைட் பண்ணிக்கலாம். 2 பிளஸ் ஆல்ஃபா பை 2 கமா 1 பிளஸ் பீட்டா பை 2 கமா 6 plus gamma by 2 is equals to 4, 3, 2. ஓகே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஈக்குவல்னா the corresponding components நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 2 பிளஸ் ஆல்ஃபா பை 2வும் இந்த 4ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல இருந்து 2 பிளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இன்டூ 2 8. இதுல இருந்து ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு 6 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து 1 பிளஸ் பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. இதுல இருந்து 1 பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 3 6. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 மைனஸ் 1 5. அப்புறமா லாஸ்ட் 6 பிளஸ் காமா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இதுல இருந்து 6 பிளஸ் காமா is equals to 4. So gamma is equals to 4 minus 6 which equals to minus 2. Okay, therefore the image alpha beta gamma. Alpha எவ்வளோ 6, பீட்டா எவ்வளோ 5, காமா எவ்வளோ -2. அப்போ 2, 1, 6 அப்படின்ற பாயிண்டோட இமேஜ் 6, 5, -2. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6, 5, -2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.